மணிப்பூர்ல வந்து ஏப்ரல் 27 டு மே 3 பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் 2-3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தெம் வாஸ் கில்ட். அட்லீஸ்ட் 4 or 5 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து வெளியே கூட்டிட்டு வந்து அடிச்சு கொன்னிருக்காங்க. எஃப்ஐஆர்ஸ் இருக்கு. இப்போ ஆல் டெத்ஸ் ஹேவ் an எஃப்ஐஆர். பட் என்ன நடந்திருக்கு, பாடிஸ் கூட அங்க செத்தவங்க பாடிஸ் எல்லாம் கூட இப்போ கூட அந்த மார்ச்சலில தான் இருக்கு. இது வரைக்கும் அதை வெளியே எடுக்கல. சோ இந்த கம்யூனிட்டி which faced the brunt of the violence in those few days in Imphal, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. I went there in the first week of June. மே எண்ட்ல தான் ஸ்டோரிஸ் எல்லாம் வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. Why? Because இம்பால்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்கல்ல நிறைய பேர். They went to Delhi, Bombay, etc. அங்க பேசி 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 வெளியூர்ல இருக்கிற, மீனிங் டெல்லி, பாம்பேல இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் ஆஃப்டர் த 24th of May, அதுக்கப்புறம் தான் ரேப், கில்லிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு மெசேஜஸ் வருது. அதுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க, பட் கான்கிரீட் டீடைல்ஸ் யாருக்கும் தெரியாது. இங்க மெயின் கேள்வி என்ன வருதுன்னா, இம்பால் இஸ் நாட் லைக் இட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர். அங்க பல நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. அந்த ஒரு 2 monthsக்கு பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்திருக்கேன். none of them reported what happened in Imphal. கலவரம் நடந்துட்டு இருக்கு, people are hitting each other, இந்த ஏரியால இந்த கிராமத்தை எரிச்சாங்க, அந்த பெண்களை கொன்னாங்க, இங்க இது நடந்தது, இதெல்லாம் எதுவுமே ரிப்போர்ட்டாஜ்லவே இல்ல, அங்க ரிப்போர்ட்ஸ்லவே இல்ல. அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் மெய்தே. ஆனாலும் as a journalistic organization that they didn't report most of this. இங்க இருக்கிற underground militants at any time they can wear uniform, come into Kuki territory, shoot people and go out. அது வந்து அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. 5 பேரை அப்படி அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. 5 of them have been released on bail. ஒருத்தரை வந்து டெல்லி கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. The Manipur state government அது ஒரு மெய்தே ஸ்டேட்னு தான் சொல்ல முடியும், because they are not doing anything for the Kukis. Complete failure of journalism. அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், நேஷனல் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், நாங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றோம்? இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த கம்யூனிட்டி இட் ரெப்ரசென்ட்ஸ். அவங்க வந்து ஒரு கலவரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியவே வந்து இரேஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, where should journalists position yourself? நீங்க வந்து அந்த கம்யூனிட்டில இருந்தே இருக்கலாம், ஆனாலும் நீங்க வந்து how can you like just close your eyes to the truth? எப்படி அவங்க வந்து இதை ரிப்போர்ட்டே பண்ணல, எப்படி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஹாரிபிள் கிரைம்ஸ் நடக்கும்போது they just close their eyes. Not only did they close their eyes, இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா they are all justifying. மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற ஹில் ட்ரைப்ஸை வந்து லாஸ்ட் 2 yearsல பாத்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம், நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னாலும் ஃப்ரம் த குக்கி கம்யூனிட்டி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஜெயில போடுவாங்க. பிஹெச்டி ஸ்காலர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறது, ஒரு நேரட்டிவ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. மயன்மார் பார்டர்ல இருந்து நிறைய இல்லீகல் பீப்புள் வராங்க, குக்கீஸ் எல்லாம் மெஜாரிட்டி எல்லாரும் இல்லீகல், அவங்க வந்து இந்தியன்ஸே இல்லை, இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. Even Meiteis, they might not believe it, but when your leaders are saying it, eventually you will believe it. ஒரு 10 வாட்டி சொன்னீங்கன்னா 12th time you will believe it, right? இப்போ நீங்க வந்து மணிப்பூர்ல ஜஸ்ட் நீங்க அங்க பிளாக்கேட்ஸ் இருக்கும், பிளாக்கேட்ஸை கிராஸ் பண்ணிட்டு அங்க மீரா பைபீஸ் மெய்தே உமன் நின்னுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க இதுதான் சொல்லுவாங்க, எல்லாம் இல்லீகலா இருக்காங்க நம்ம ஊர்ல, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டணும். அந்த மாதிரி நார்மல் பீப்புள், காமன் பீப்புள், யூ நோ, they can be like working class people, இப்படிதான் பேசுவாங்க. மணிப்பூர்ல வந்து இஷ்யூ மே 3rd, தெரிஞ்ச டேட் வந்து மே 3rd. மே 3க்கு வந்து மே 3க்கு ஒரு ரேலி நடக்குதுன்னு அங்க பேசினாங்க. நேஷ்னலாக வந்து மே 3லேருந்து தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னு எல்லாரும் இப்போ கூட பேசிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் நார்த் ஈஸ்டே எடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஆல் ஸ்டேட்ஸ், அங்கே எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் மெனி இஷ்யூஸ், எத்னிக் இஷ்யூஸ், கம்யூனல் இஷ்யூஸ். அசாமில் வந்து இந்த ஆன்டி-சிஏ ப்ரொட்டஸ்ட், நம்ம தமிழ்நாட்டில் கூட ஆன்டி-சிஏ ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இங்கே நடந்திருக்கு. ஸோ அசாமில் வந்து சிஏஏ டைமில் நிறைய கலவரங்கள் எல்லாம் நடந்திருக்கு. சிமிலர்லி அருணாச்சல் பிரதேஷாக இருக்கட்டும், இல்லைனா மிசோரமாக இருக்கட்டும், எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இஷ்யூஸ்ன்னே வச்சுக்கோங்க. பட் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாமினண்ட்டாக இருக்கிற கம்யூனிட்டி, சிஎம் பிரேன்சிங் கூட அந்த கம்யூனிட்டிக்கு தான் பிலாங் பண்ணுறாங்க, பிரேன்சிங்னு சொல்லி. அங்கே நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஸ்டேட்ஸில் வந்து மணிப்பூர் இஸ் தி ஒன்லி ஸ்டேட் வேர் எங்ககிட்ட ஒரு ஹிந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்குன்னு பேசுகிற ஒரே ஸ்டேட் இஸ் ஆக்சுவலி லைக் ஆஃப்டர் அசாம், மணிப்பூர். அசாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களே வந்து அசாம் இஸ் நாட் ரியலி நார்த் ஈஸ்டர்ன் அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மணிப்பூரை எடுத்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிந்துவிசம் ஏன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அது டு அண்டர்ஸ்டாண்ட் அங்கே எந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்குது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்?
ஸோ மணிப்பூரில் வந்து ஒரு 2-3 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பெங்காலி பிராமின் அங்கே போய் அங்கே இருக்கிற ராயல்ட்டி, அங்கே இருக்கிற கிங்ஸ் இருப்பாங்கல்ல, மேத்தே, அங்கே இருக்கிற மேத்தே மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து தே கால் தெம்செல்ஸ் ராயல்ட்டி. ஐ மீன் எல்லாரும் வந்து ராயல்ட்டின்னு சொல்ல முடியாது, பட் தெர் இஸ் அ பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் அமங்ஸ் தெம் ஹூ கால் தெம்செல்ஸ் ராயல்ட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கிங்கை இந்த பெங்காலி பிராமின் அப்ரோச் பண்ணிட்டு நீங்கள் ஹிந்துவா மாறுங்கன்னு சொல்லி தே ஸ்பீக் டு தட் பர்டிகுலர் கிங். அந்த கிங் வந்து ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற, அதுக்கு முன்னாடி சனமஹிசம்னு சொல்லி ஒரு ரிலிஜன் இருந்திருக்காங்க, இப்போ கூட இருக்கு, அது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு we can come to it later. பட் அதுக்கு முன்னாடி மெய்தேஸ் யூஸ் டு பிராக்டிஸ் திஸ் ரிலிஜன் கால்ட் சனமஹிசம். ஆனால் அதை வந்து ஹிந்துவிசமா அது மாறுது. ஏன்னா இந்த மிஷினரி, இந்த பிராமின் மிஷினரி அங்கே உள்ள புகுந்து அந்த அந்த கிங் கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஸ்டேட் ரிலிஜனாவே ஹிந்துவிசம் மாறுது. ஏன்னா அந்த கிங் இஸ், ஒரு கிங் வந்து இஸ் இன் அ பொசிஷன் ஆஃப் பவர். ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை மாற்றி அதுக்கப்புறம் பீப்புள் ஆல்சோ சேஞ்ச் இன் டு ஹிந்து. அங்கேருந்து ஆக்சுவலி த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட்குள்ள கிறிஸ்டியானிட்டி வருது. அதுக்கு முன்னாடி குக்கீஸாக இருக்கட்டும், நாகாஸாக இருக்கட்டும், தேர் ஆல் ப்ராக்டிசிங் தேர் ஓன் இண்டிஜினஸ் ரிலிஜன். அவங்களோட ஒரு அனிமிஸ்டிக் ரிலிஜனை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1800s எண்டில் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி வருது இன்டு மணிப்பூர். ஹில் ட்ரைப்ஸ் தான் வந்து கிறிஸ்டியன்ஸாக மாறுறாங்க. ஏன்னா வந்து when they try converting Meiteis, they couldn't. மணிப்பூர் வந்து ஒரு மெய்தே தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவரோட பேர் அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் எழுதியிருக்கோம். பட் ஹீஸ் எக்ஸைல்ட், ஹீஸ் சென்ட் டு த பார்டர் ஆஃப் த வேலி. அதுக்கப்புறம் அங்கே வந்து இருக்கிற ஹில் ட்ரைப்ஸ், அங்கே மணிப்பூரே வந்து பார்த்தீங்கன்னா வேலி அண்ட் ஹில்லுன்னு பிரிஞ்சிருக்குல்ல. வேலியில் வந்து நடுவில் வந்து வேலி இருக்குது, அங்கே தான் மெய்தேஸ் இருக்காங்க. சுற்றி வந்து ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து நாகாஸ் அண்ட் குக்கீஸ் மெயினாக இருக்காங்க. ஸோ end of 1800s தான் கிறிஸ்டியானிட்டி இஸ் என்ட்ரிங். அதுக்கு முன்னாடி மெய்தேஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஹிந்துஸ். ஆஃப்டர் தட் குக்கீஸ் அண்ட் நாகாஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு கிறிஸ்டியன்ஸ். ஸோ ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து ஒரு ட்ரைபல் ரிலிஜனாக தான் அங்கே பார்க்குறாங்க. அங்கே வந்து பிகாஸ் த ட்ரைப்ஸ் ஆர் கிறிஸ்டியன், நான் இது மணிப்பூரில் மட்டும் பேசுகிறேன், because the tribes are Christian, and in the conversion to Hinduism was initiated by a Bengali Brahmin. In the time la vandu neenga and 1800s எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் they are looked at as social reformers, but actually அவங்க நீங்க பாத்தீங்கன்னா Hindu revivalists. அப்படின்னா அவங்க வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம ரிலிஜன் கெட்டு போகுது. We are not able to என்ன சொல்றது, we are not able to keep our Hindu culture. இப்போ சில பேர் பேசுறாங்கல்ல, அப்படிதான் அவரும் பேசிட்டு இருக்காங்க. ராஜாராம் மோகன் ராவ் ஆக்சுவலி வாஸ் a Hindu revivalist, Hindu reformist சொல்லுவாங்க, social reformistன்னு சில there are some things that he did, but mostly he was fighting against the West to preserve Hinduism. இப்படிதான் அவரை பார்க்கணும். ஸோ அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா சிமிலர்லி மணிப்பூர்ல கூட அங்க இருக்கிற ரிலிஜியஸ் டைனமிக்ஸ் மாறுது. அண்ட் கிறிஸ்டியானிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் வெஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பிராமின், பிகாஸ் ஆஃப் திஸ் பெங்காலி பிராமின்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மெய்தே. கிறிஸ்டியன்ஸாவே வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பை த வெஸ்ட், மீனிங் இவங்க வந்து how do I put it, purity pollution with Hinduism, purity pollution இதெல்லாம் வருது இல்ல. ஸோ ஒன்ஸ் Meiteis who are themselves அந்த டைம்ல இண்டிஜினஸா தான் அவங்க இருந்திருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ டு வாட் எக்ஸ்டென்ட், பிகாஸ் தேர் ஆல்சோ ராயல்ட்டி, ரைட்? ஸோ ஒரு ராயல்ட்டின்னு பேசி, ஐ மீன் அவங்களே சொல்றாங்க ஃப்ரம் 33 BCE we have been ராயல்ட்டின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி இட் இஸ் செட் தட் தே ஹேட் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் த ஹில் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. But after this conversion to Hinduism in the valley and conversion to Christianity in the hills, and the religion-ave ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க சாப்பிட்றது, the food that Christians eat, the hill tribes eat, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மாதிரி ரிச்சுவலிஸ்டிக் இம்பியூரிட்டியோட தான் பார்த்தாங்க கிறிஸ்டியன்ஸை. ஸோ அது ஸ்லோவாக தட் ஃபீலிங் ஓவர் த நெக்ஸ்ட் 1 or 2 centuries அந்த மாதிரி ஒரு அவங்க வேற நாங்கள் வேறன்னு there has been a feeling that Meiteis have felt superior because of their
அவங்க ராயல்டி, இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, சாவேஜஸ், இந்த மாதிரி எல்லாம் டேர்ம்ஸ் நீங்க மெய்தேயோட certain books எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா there are certain terms that are used to refer to hill tribes in this kind of words like savages. அவங்க லாங்குவேஜ்ல சில வார்த்தைகள் இருக்கு. ட்ரிப்பிங் பிகாஸ் அங்க predominantly அங்க பார்த்தீங்கன்னா ஆர்மி, வாட் கைண்ட் ஆஃப் violence the army is doing against Meiteis, against the people that are demanding a separate country. இதை பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த அதோட அந்த இஷ்யூட பேக்ரவுண்ட்ல அங்க இருக்கிற ஹில் ட்ரைப்ஸ், தட் இஸ் நாகா கம்யூனிட்டியா இருக்கட்டும், குக்கி கம்யூனிட்டியா இருக்கட்டும், அவங்கள வந்து வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் தே ஹவ் பின், எந்த மாதிரி அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க மெய்தேஸ்ன்னு இது வரைக்கும் அவ்வளோ பேசப்படல மெயின் ஸ்ட்ரீமா. பட் இது வந்து பேக்ரவுண்ட்ல நடந்துட்டே இருந்திருக்கு. அங்க இருக்கிற லைக் குக்கி கம்யூனிட்டி கிட்ட பேசினீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலமா எங்களை வந்து ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து இப்படிதான் பேசுவாங்க, எங்களை வந்து ஹாவ், ஒரு டேர்ம் இருக்கு ஹாவ்னு சொல்லி அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ இதை பத்தி ஆக்சுவலி இந்த லாஸ்ட் ஒரு மேபி சின்ஸ் 2007-8 ஒரு இஷ்யூ நடந்ததாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குக்கீஸை பத்தி பேசினாங்க. நாகாஸ் எனிவே ஹேட் தேர் ஓன் மூவ்மெண்ட். பட் மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற ஹில் ட்ரைப்ஸை வந்து isn't treating them well. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே ஆக்சுவலி ஹஸ் நெவர் பின் தேர். ஏன்னா அவங்களோட இஷ்யூவே தட் வி வாண்ட் செப்பரேட் கண்ட்ரி, ஆர்மி இஸ் மிஸ்ட்ரீட்டிங் அஸ், இந்த இஷ்யூஸ் தான் ப்ரிடாமினண்டா இந்தியாவில் நம்ம பேசியிருக்கோம். ஆனா அங்க இருக்கிற லைக் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் தேர் இன் த ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் ட்ரைபல், ரைட்? அவங்களுக்கு வந்து பட்ஜெட் நீங்க பாத்தீங்கன்னா there'll be a very stark difference. வேலி, மெய்தேஸ் இருக்கிற வேலிக்கும் ஹில்ஸ்ல இருக்கிற ட்ரைபல்ஸ்க்கும் பட்ஜெட் அலோகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஸ்டீப்பா இருக்கும். இல் பி வெரி லெஸ் ஃபார் த ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இப்போ கூட நீங்க ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு போனீங்கன்னா அங்க ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காது. இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸும் அந்த ப்ரிடாமினன்ட் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் போட்டிருப்பாங்க, இவங்க தான் காசு கலெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் வாட், அங்க வந்து நெக்லெக்ட் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஒன் கைண்ட் ஆஃப் ரிசென்ட்மெண்ட். இவங்க வந்து அங்க சீட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா 40 seats in the local assembly is with the Meiteis, 10 for Nagas, 10 for Kukis. Which means what? Majority will always be Meitei தானே. நீங்க என்ன பண்ணாலும் நாகாஸ் ஆர் குக்கீஸ்ல வந்து இந்த 10-10 கூட பாத்தீங்கன்னா they won't come together because Nagas and Kukisக்கு ஒரு கலவரம் நடந்திருக்கு 1993ல. They won't come together, the hill tribes won't come together. Also like அதுல இருந்து ஒரு 3 பேர் மெஜாரிட்டிக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தேவ் நெவர் ஹேட் தேர் ஓன் கவர்மெண்ட், தேர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு இருந்ததே இல்லை இது வரைக்கும். குக்கி ரெப்ரசன்டேஷன் இன் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் ஆக்சுவலி ஆஃப்டர் 2017. தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். 2017ல இப்போ இருக்கிற சிஎம் வந்து சிஎம் ஆகிறாருல்ல பிரேன்சிங், அவரோட தான் வந்து இந்த குக்கீஸ் ஜாயின் பண்ணி தே ஃபார்ம் த கவர்மெண்ட். Because they gave support to him only, BJP formed the government. Illana Congress vandirukkom. But that's also part of the problem. I'll come back to that later. Anyway, in the background la vandu hill districts ku edume panna maatengranga nu or resentment irundirukku. Adu vandu slowly it kept adding. Last 2 years la pathina 1.5-2 years la vandu anything that any kind of criticism ivar vandu நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னாலும் ஃப்ரம் த குக்கி கம்யூனிட்டி, தே யூஸ் டு ஃபைல் அன் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் தெம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. பிஹெச்டி ஸ்காலர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது. அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் வந்து ஒரு 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 நேரட்டிவ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இல்லீகல் இமிகிரண்ட் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மணிப்பூர் கான்டெக்ட்ல வந்து மயன்மார் பார்டர்லேருந்து நிறைய இல்லீகல் பீப்புள் வராங்க, குக்கீஸ் எல்லாம் மெஜாரிட்டி எல்லாரும் இல்லீகல், அவங்க வந்து இந்தியன்ஸே இல்லை, இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப எப்படி என்ன சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரும்போது the first person who should stop it has to be the state இல்லையா? ஏன்னா அந்த அந்த டேர்மே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரும்போது வாட் யூ சே,
மக்கள் அதை நம்ப, ஈவன் மெய்தேஸ் தே மைட் நாட் பிலீவ் இட், பட் when your leaders are saying it, eventually you will believe it. நீங்க ஒரு 10 வாட்டி சொன்னீங்கன்னா 12th time you will believe it, right? So மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட், ஏன்னா அங்க the neighboring state is மிசோரம். மயன்மார்ல என்ன நடக்குதுன்னு, பர்மால என்ன நடக்குதுன்னு I think all of you know. அங்க வந்து ஒரு ப்ராப்பர் war is going on between the military junta there and pro democratic forces. அங்க 3 வருஷமா அங்க war போயிட்டு இருக்கு. நீங்க இந்த குக்கீஸ் பாத்தீங்கன்னா லுஷாய் ஹில்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஜியாகிரபிக் ஏரியா இருந்தது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். பங்களாதேஷ், பர்மா அண்ட் இந்தியாவுக்கு வந்து ஒரு they share this like a similar geographic kind of region, but that is split. இந்தியால சில ஹில்ஸ் இருக்கு, பர்மால சில regions இருக்கு, not completely, little bit, and பங்களாதேஷ்ல. So it's like நீங்க ஈழத்தை பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா when there was a war there, people came to Tamil Nadu because it's understood, it's common sense, right? இங்க வந்து மக்கள் இருக்காங்க, there are people from there who share ethnic bonds or linguistic bonds or cultural bonds, whatever it is. So that's why they came here, and people from like Tamil Nadu government had to accept it. They were proactive. Similarly, அங்க மிசோராம்ல பாத்தீங்கன்னா இது நம்ம மக்கள்னு சொல்லி they've created camps for them, created camps for refugees, for displaced from Burma. அந்த மாதிரி குக்கி மக்களும் ட்ரை பண்ணாங்க அவங்க ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து உள்ள, ஏன்னா பார்டர் அங்க போய் பாத்தீங்கன்னா you can just walk across பார்டர். அங்க வந்து there's nothing solid. நீங்க வந்து தேங்னோப்பல் மோரே கிட்ட போனீங்கன்னா if you just walk across, it's Burma. So அவங்க டெய்லி there is மோரே பக்கம் பார்த்தீங்கன்னா it's in an extreme corner. So supplies and all can't go there easily. So Burmese, actually பர்மால நீங்க பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் systems அங்க பார்த்தீங்கன்னா is much better than India. It's not that expensive. So daily அங்க வந்து இந்த ஒரு பைக் இருக்கும், கென்போன்னு சொல்லி அங்க ஒரு பைக் இருக்கும். It's a very fuel efficient bike made in Burma. அந்த பைக்ல நிறைய பெண்கள் வருவாங்க across the border. They'll sell their vegetables, supplies and they'll go back. இதெல்லாம் ரொம்ப பொதுவா நடக்கிறது தான். In fact, the most prominent businessmen there are Tamil businessmen even now. அங்க வந்து ஆர்ம்ஸா இருக்கட்டும், ட்ரக்ஸா இருக்கட்டும், a lot of things, Tamil businessmen are the ones who started it there. இது வந்து எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Like 1993, 90s வந்து there was a big war between Tamil people and Kuki people because Tamil people were very, very, what's the term for it? They're very good businessmen. அங்க இருக்கிறவங்க வந்து were very good businessmen. So people went, the Kuki community went against them. But even now, Tamil people there are very affluent. நீங்க மோரேக்கு போனீங்கன்னா there'll be in every house there'll be a wall clock. அங்க ஒரு வால் கிளாக் இருக்கும். அந்த வால் கிளாக்ல ஒரு கப்பலோட போட்டோ இருக்கும், ஒரு தமிழ் கப்பல். The richest businessman of More is a Tamil person. அவரோட பையனோட வெட்டிங்க்கு வந்து எல்லாருக்கும் இவர் ஒரு வால் கிளாக் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க மோரேக்கு போனீங்கன்னா எல்லா வீட்லயும் அந்த வால் கிளாக் இருக்கும். பேசிக்லி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தமிழ் பீப்புள் தேர் ஆர் பிரெட்டி அஃப்ளூயன்ட். ஸோ இந்த பார்டர்ல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தட் இந்த இல்லீகல் அங்க போர் நடக்கும்போது even Tamil people have been killed actually. 3-4 people as recent as 2021 தமிழ்ல வந்து அவங்கள சுட்டு கொன்னாங்க. ஸோ பார்டர்ல இருந்து அங்கே பர்மால என்ன நடக்குதுன்னா when a certain இந்த மிலிட்டரி ஜுந்தா இருக்குல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த நாள் நாம இந்த வில்லேஜுக்கு வர போறோம், இந்த கிராமத்துக்கு வந்து இதை எரிக்க போறோம், நீங்க எல்லாம் ஓடிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த மக்கள் பார்டரை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துடுவாங்க. குக்கி மக்கள் தான் வருவாங்க. ஆக்சுவலி சின்னன்னு அங்க ஒரு ட்ரைப் இருக்கு, அவங்க தான் வருவாங்க, நாட் அதர்ஸ் வந்து they'll go off somewhere else. So இது வரும்போது also the number of displaced people is hardly like Burmese displaced is hardly like 1,500 2,000. It's not even a big number. ஏன்னா நீங்க மிசோராம்ல பாத்தீங்கன்னா it's in thousands because they have opened up a policy, right? So இந்த ஒரு நம்பரை வச்சு ஒரு 1,500 2,000 people வச்சு the Manipur state government ran this whole propaganda of illegal immigrants. இல்லீகலா வராங்க. ஸோ அது வந்து ஃபார் 2 years சிஎம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் பேசி இட் பிகேம் லைக் என்ன சொல்றது, ஒரு இப்போ நீங்க வந்து மணிப்பூர்ல ஜஸ்ட் நீங்க அங்க பிளாக்கேட்ஸ் இருக்கும், பிளாக்கேட்ஸை கிராஸ் பண்ணிட்டு அங்க மீராபாய் பீஸ் மெய்தே உமன் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க இதுதான் சொல்லுவாங்க,
எல்லாம் இல்லீகலா இருக்காங்க நம்ம ஊர்ல, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டணும். அந்த மாதிரி நார்மல் பீப்புள், காமன் பீப்புள், தே கேன் பி லைக், என்ன சொல்றது, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இப்படிதான் பேசுவாங்க. அவங்கெல்லாம் டெரரிஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம ஊருக்குள்ள டெரரிஸ்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அடிச்சு விரட்டணும் தான். ஐ மீன், நான் ஏன் சொல்றேன்னா, அது ப்ராபகேண்டாவா இருக்கட்டும், லெட்ஸ் சே இட்ஸ் ப்ராபகேண்டா, பட் பொதுவான மக்கள் அதை அந்த ப்ராபகேண்டாவை எடுத்து ரொம்ப பொதுவா பேசுறாங்கன்னா, தென் you can understand at what level the propaganda is playing, right? So ஒரு before 2023 May இந்த மாதிரி விஷயங்கள், illegal immigrants, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பாப்பி கல்டிவேட்டர்ஸ், அவங்க எல்லாம் ட்ரக்ஸ் வந்து கல்டிவேட் பண்றாங்க. ஏன்னா ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இந்த பாப்பி கல்டிவேட் பண்ண முடியும். பட் பாப்பி வந்து ஒரு மெய்தே எம்பிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, பிருந்தான்னு சொல்லி, அவங்களே பேசியிருக்காங்க தட் எவ்ரிபடி இஸ் இன்வால்வ். பாப்பி கல்டிவேஷன் வந்து அது ட்ரைப்ஸ், அது குக்கியா இருக்கட்டும், நாகாவா இருக்கட்டும், அவங்களோட ஹில் டிஸ்ட்ரிக்ட்ல ஈவன் இஃப் தேர் க்ரோயிங் இட், தேர் ஃபார்மர்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே, நீங்க டேக் டொமேட்டோ, ஆனியன், எனிதிங், when a farmer, how much a farmer gets at the end of the day, and I mean there's a difference, consumer product, commercial crop க்கு வித்தியாசம் இருக்குல்ல. So from a farmer, when it is resold and resold and resold and finally it's processed and sent across the country, you can think of what kind of returns are coming. And அந்த பிருந்தா, அந்த மேடமே சொல்லியிருக்காங்க, most of the financiers are from the valley, which means most of the financiers who've been giving money are மெய்தேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. many politicians including CM pirensingh அவங்களோட பேர் எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா, there was an arrest that she made. அந்த அரெஸ்ட், அவங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட்டை வந்து before she could properly file her charge sheet or whatever document she had to, there was pressure from the CM office to release him. இதுக்காக தான் வந்து அவங்க CM ஓட இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு ஒரு 2-3 years சொல்லிட்டு இருக்காங்க, for a long time. Now she's in a political party, that's a different thing. பட் பிருந்தா வந்து ரொம்ப கிளியரா வந்து இந்த பாப்பி வந்து நீங்க ஒரு கம்யூனிட்டிக்கு சொல்ல முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் yet she has been saying that இது வந்து அங்க இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸோட ப்ளாய், இந்த கலவரம் வந்து அங்க இருக்கிற குக்கி மிலிட்டன்ட் குரூப்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, டு கீப் தேர் பிஸ்னஸ் அவங்க சொல்றாங்க. பட் நீங்க அங்க, இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரி ஆஃப் மணிப்பூர், ரைட், it can be equated with some other states as well. அங்க வந்து நான் இந்த உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொன்னேன்ல, there has been a lot of neglect. அந்த நெக்லெக்டை வந்து ஒரு ஜென்ரேஷன் குவெஸ்சன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த லாஸ்ட் 2 yearsல வந்து அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஹில்ஸுக்கு வந்து காசே இல்லை, இது இல்லை, அது இல்லை, நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் குவெஸ்சன் பண்ற ஒரு ஜென்ரேஷன் இருக்கும்போது தான் இந்த மாதிரி கவுண்டர் நேரட்டிவ்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் கனெக்டட், பட் பிரேன்சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் there were people questioning it. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா there was a time when he started becoming irrelevant. அவரோட கேபினெட்ல இருக்கிறவங்களே வந்து close to 8 to 9 people went to Delhi. அவங்க வந்து we want a change of leadership. Close to March, April வந்து பார்த்தீங்கன்னா within that BJP group itself, people wanted him to be changed. பிரேன்சிங்கை மாற்றணும்னு சொல்லி அவங்க வந்து போயிட்டு ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அந்த குரூப்புக்கே வந்து ஒரு லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு தட், இந்த குக்கீஸ் குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்குல்ல, சூ குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சூ குரூப்ஸ்ல வந்து பல குரூப்ஸ் இருக்கு. ஆனால் மெயினா வந்து there are like 2 groups, it's a conglomeration. அவங்க வந்து had come to இந்த சூ அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா with the Indian government, அது வந்து more than 10 years இருக்கு. இந்த சூ அக்ரிமெண்ட் இட்ஸ் பேசிக்லி டிஸ்கஷன் அபவுட் இந்த ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும். இம்பால் ஆக்சுவலி அது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, வேலியில வந்து ஒரு லேண்ட் சிஸ்டம் இருக்கு, ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இன்னொரு லேண்ட் சிஸ்டம் இருக்கு. ஹில்ல இருக்கிற லேண்டை வந்து மெய்தேஸால வாங்க முடியாது, நான் ட்ரைபல்ஸால வாங்க முடியாது. ஸோ ஃபார் த லாங்கஸ்ட் டைம் குக்கீஸ் வந்து நம்மளோட கவர்னன்ஸ் சிஸ்டமே மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கஷன் தான் இந்த சூ குரூப்ஸும் இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கு. Only once I went to Manipur did I come to know that May 8th of May, கலவரம் வந்து May 3rd ஸ்டார்ட் ஆகுது. May 8th வந்து பார்த்தீங்கன்னா
the central government and the home ministry was going to announce something ரொம்ப சப்ஸ்டாண்டிவா along with the sub groups நம்ம வந்து ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் குக்கீஸ் இருக்கிற ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அவங்களோட டெரிட்டோரியல் கவுன்சிலோ we don't know what it was, but ஒரு announcement was being planned for the 8th of May னு I realized much later, only after a month, that the home minister, interlocutor in the sub groups, they had all come to a conclusion that we are going to announce something for the hill district so that cookies can govern themselves. இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு. பட் அதுக்கு நடுவுல the கலவரம் ஸ்டார்ட். நடுவுல இல்ல, all of these things are interconnected. So going back, propaganda, poppy, illegal immigrants, இதெல்லாம் சேர்த்து the என்ன சொல்றது, the trigger was that Manipur High Court had order that all of you would have heard of, that மெய்தேஸ்க்கும் ST ஸ்டேட்டஸ் தரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இஸ், that to that guy is from Tamil Nadu. அந்த ஜட்ஜ் வந்து மார்ச் 27க்கு அந்த ஆர்டரை வந்து ஆர்டர்னா அதுல என்ன எழுதி இருக்குன்னா, ப்ளீஸ் கன்சிடர் கிராண்டிங் ST ஸ்டேட்டஸ் டு மெய்தேஸ். இப்போ மெய்தேஸ் வந்து அவங்க பிஃபோர் 2-3 centuries ST-ஆ இருந்திருக்கலாம். ST இஸ் நாட் சம்திங் விச் யூ கேன் இண்டிஜினஸா இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். பட் ST இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கேட்டகரி இல்லையா? In a constitutional category, the reason for that affirmative action இல்லைன்னா reservation is based on what your status is now. மெய்தேஸ் வந்து நாங்க ராயல்டி, நாங்க அப்பர் காஸ்ட், அவங்களே சொல்லுவாங்க நாங்க அப்பர் காஸ்ட், நாங்க இப்படி இப்படின்னு பேசும்போது, how is it that you can accord that status to them when they are also the majority in the state? bureaucratic positions பாத்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்க ஜுடிஷியரியில பாத்தீங்கன்னா, இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரிடாமினண்டா வந்து சவுண்ட் வருது சார், ப்ரிடாமினண்டா பாத்தீங்கன்னா அங்க மெய்தேஸ் தான் இருப்பாங்க. they are the majority. all CMs except 2 or 3 people have been like மெய்தே. so மார்ச் 27க்கு அந்த ஆர்டர் வருது, they release that order. ஏப்ரல் மிட்ல இருந்து தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது, பிகாஸ் பீப்புள் didn't know about the order. அந்த ஆர்டரை they uploaded online. அதுக்கப்புறம் people start protesting saying that no way. அந்த ஒரு இப்போ நீங்க குக்கீஸ் கிட்ட அங்க பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, this was bound to happen. இந்த டைம் நடக்கலன்னா ஒரு 6 monthsல நடந்திருக்கும், இல்லைன்னா ஒரு வருஷத்துல நடந்திருக்கும். this has been brewing. அவங்க பல வருஷமா வந்து they have been trying to like take away whatever little we have. எங்ககிட்ட என்ன கொஞ்சமா என்ன இருக்கோ, this reservation-ஆ இருக்கட்டும், land-ஆ இருக்கட்டும், they've been trying to take it away from us. So we were expecting this, you know, we were expecting this ன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ST அந்த ஆர்டர் வரும்போது தான் அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரேலி ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆல் ட்ரைபல் குரூப்ஸ் டுகெதர் ஆர்கனைஸ் அ ரேலி. அந்த ரேலியில இருந்து தான் இந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. மெய்தேஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் நம்மளை அட்டாக் பண்ணாங்க. பட் அங்க என்ன நடந்திருக்குன்னா, அங்க அவங்களோட ஒரு சென்டினரி வால் இருக்கு. they were part of this war in 1917 to 19 ஆங்கிலோ குக்கி வார்னு சொல்லி, அந்த சென்டினரி கேட்ல பாத்தீங்கன்னா கீழே ஒரு போர்ஷன் எரிச்சிருக்காங்க. அங்கிருந்து தான் கலவரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து அந்த ரேலி பீஸ்ஃபுல்லா நடந்திருக்கா இல்லையான்னு வந்து பல கேள்விகள் இருக்கு. ரேலி பீஸ்ஃபுல்லா நடந்திருக்குன்னு அவங்களோடவே வீடியோஸ் இருக்கு. அதை தாண்டி if the rally was not peaceful, அது 10 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ரேலி நடந்திருக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் இன் சுராச்சாந்தூர். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரேலிக்கு போற மக்கள் இருக்காங்க, ஆனா கவுண்டர் ப்ரொடெஸ்டர்ஸ், கவுண்டர் பிளாக்கேடுன்னு சொல்லி மெய்தேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெய்தே லிப்பு அரம்பாய் தெங்கோலுன்னு 2 குரூப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட ப்ரொடெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல அவங்க கவுண்டர் பிளாக்கேடுன்னு பண்றாங்க, கவுண்டர் ப்ரொடெஸ்ட்னு சொல்லி பண்றாங்க. அது என்னன்னா, அவங்க பார்டர்ஸ்ல நின்றுட்டு யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா நான் உங்களை வச்சு செய்யறோம், அந்த மாதிரி இட் ஹாஸ் பின் லைக் தட் அந்த நாள் கூட. அண்ட் ஏப்ரல் 27 to May 3 பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் 2-3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தெம் வாஸ் கில்ட் ஆஃப்டர் த 3rd of May. 4th of May ஒருத்தர் வந்து ஒரு மாப் வயலன்ஸ்ல அவரை கொல்றாங்க. ஆக்சுவலி கஸ்டோடியல் வயலன்ஸ், இட்ஸ் பிகாஸ் ஹி வாஸ் இன் கஸ்டடி. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பிகாஸ் தே புட் அப் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏப்ரல் 27 to May 3 பல விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஸ்லோலி இட் லெட் டு அ பிளேஸ் வேர் நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, May 3 when whatever was happening there, நாங்க எல்லாரும் வந்து கர்நாடகா எலெக்ஷன்ஸ் மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஆல் ஆஃப் அஸ். எங்களுக்கு வந்து மணிப்பூர் யூனிவர்சிட்டியிலேருந்து மெசேஜஸ் வந்தது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சாங்க, தட் யூனோ தேர்ஸ் அ மாப் தட் ஹஸ் கம் அவுட் சைட். அப்படி தான் எனக்கு ஐ கேம் டு நோ லைக் தட். May 3 வந்து நைட், இது காலையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு the rally and whatever happened after that. நைட்டுக்கு நம்மளுக்கு மெசேஜ், we get messages saying that mob is collecting, இங்கே வந்து கலவரமாக இருக்குது, இந்த மாதிரி மெசேஜஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 days other than those particular sources, ஏன்னா by May 3 இன்டர்நெட் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு we had to call them because internet wasn't working. Many of their phones were switched off. ஏன்னா by then cookies had started leaving Imphal. So எங்களால கூட, I mean some of us who are here, we couldn't communicate. Plus இங்க வந்து கர்நாடகா elections, everybody was talking about Karnataka elections. அங்க ஒரு May 3rd to May 7th 8th வரைக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். இந்த பெரிஃபெரியில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் எரிக்கிறது, அந்த இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கல்ல, த வைரல் வீடியோ. இம்பால்ல வந்து நடந்த லிஞ்சிங்ஸ், ஆஃபீஸர்ஸ், மெனி லைக் அட்லீஸ்ட் 4 or 5 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து வெளியே கூட்டிட்டு வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஐ மீன் த ஸ்கேல் ஆஃப் வயலன்ஸ் வாஸ் கிரேசி. அதை வந்து டிஸ்கிரைப் கூட பண்ண முடியாது. ஆல் ஆஃப் இட் எஃப்ஐஆர்ஸ் இருக்கு இப்போ, ஆல் டெத்ஸ் ஹேவ் அன் எஃப்ஐஆர். பட் என்ன நடந்திருக்கு, ஏன்னா இம்பால்ல வந்து நடந்த வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கம்யூனிட்டியே வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம இதெல்லாம் பண்ண போறோம்னு தே ஸ்டார்ட். அந்த கம்யூனிட்டி வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்க இம்பால் விட்டு வந்துடுறாங்க. ஃபுல் குக்கி கம்யூனிட்டி லீவ்ஸ் இம்பால் பேரிங் ஒன் ஏரியா. அதுக்கப்புறம் நீங்க எப்படி வந்து அந்த சேம் பிளேஸுக்குள்ள போய் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏதாவது பண்ணுவீங்க? பாடிஸ் கூட, அங்க செத்தவங்க பாடிஸ் எல்லாம் கூட இப்போ கூட அந்த மார்ச்சரியில தான் இருக்கு, ரிம்ஸ் அண்ட் ஜெனிம்ஸ்ல. இது வரைக்கும் அதை வெளியெடுக்கல. So in the community which faced the brunt of the violence in those few days in Imphal, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. In fact, நான் ஜூன், I went there in the first week of June. May எண்டில் தான் ஸ்டோரிஸ் எல்லாம் வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. Why? Because இம்பால்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்கல்ல நிறைய பேர். they went to Delhi, Bombay, etc. அங்கே பேசி 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 வெளியூர்ல இருக்கிற, மீனிங் டெல்லி, பாம்பேல இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் ஆஃப்டர் த 24th of May, அதுக்கப்புறம் தான் ரேப், கில்லிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு மெசேஜஸ் வருது. அதுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க, பட் கான்கிரீட் டீடைல்ஸ் யாருக்கும் தெரியாது. இங்க மெயின் கேள்வி என்ன வருதுன்னா, இம்பால் இஸ் நாட் லைக் இட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர். அங்க பல நியூஸ் சேனல்ஸ் இருக்கு, so many news channels, so many newspapers, so many digital outlets. அந்த ஒரு 2 monthsக்கு பார்த்தீங்கன்னா, 2 months விடுங்க, those 3 weeks, none of these outlets, நான் வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். அது கூட that's also a form of research and whatever தானே. none of them reported what happened in Imphal. கலவரம் நடந்துட்டு இருக்கு, people are hitting each other, violence, curfew, இப்படி தான் போட்டிருக்காங்க. இந்த ஏரியால இந்த கிராமத்தை எரிச்சாங்க, அந்த பெண்களை கொன்னாங்க, இங்க இது நடந்தது. ஒரு பையன் வந்து May 4th he was in police custody, அவனை வந்து ஒரு மாப் வந்து கொன்னு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே ரிப்போர்ட்டாஜ்லவே இல்லை, அவங்க ரிப்போர்ட்ஸ்லவே இல்லை. அதுதான் that's an important question for all of us. இங்க வந்து for instance in Tamil Nadu, if something like this happens, இங்க இருக்கிற as journalists what do we do? I mean அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் மெய்தே, ப்ரிடாமினன்ட்லி வேலியில இருக்கிற ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ்ல தான் வந்து ட்ரைபல் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, வேலியில இருக்கிறவங்க எல்லாம் மெய்தே ஜேர்னலிஸ்ட். லெட்ஸ் சே தே ஆர் மெய்தே, தே ஆர் பார்ட் ஆஃப் தட் சேம் கம்யூனிட்டி. ஆனாலும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டிக் ஆர்கனைசேஷன் தட் தே டிடன்ட் ரிப்போர்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ். நீங்க வைரல் வீடியோ பார்த்தீங்கல்ல, how did they not know about it? Police was there, of course they knew about it. அதை பத்தி பேப்பர்ஸ்ல இல்ல, டிவில இல்ல, அங்க இருக்கிற டிவில இல்ல, நியூஸ்ல இல்ல, எதுலயும் இல்ல. only after the video came out அவங்களே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. பட் அங்க இருக்கிற உள்ள இருக்கிற மக்கள் கிட்ட பேசினீங்கன்னா இந்த மாதிரி பல வீடியோஸ் இருக்கு, that such incidents were happening, we knew அப்படின்னு பேசிக்கிறாங்க. So the most important question for me, நான் அங்க ஜூனுக்கு போன பிறகு ஐ ஜஸ்ட் வாஸ் ட்ரைங், நான் வந்து அங்க இந்த லாஸ்ட் 1 monthல என்ன நடந்ததுன்னு, வாட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ஹேப்பன், அந்த மாதிரி ரிப்போர்ட்டாஜ் பண்ண போல. ஆக்சுவலி ஒரு வாயரிஸ்டிக்கா பண்ண வேணாம் தான் போனேன். ரியல் டைம் ரிப்போர்ட்டிங், இனிமே என்ன நடக்க போகுது, ஏன்னா அங்க நடந்துட்டே இருக்கு. ஈவன் ஆஃப்டர் ஐ வெண்ட் இன் ஜூன், நான் போன within 2 days 3 people were shot dead.
அது கூட இப்போ நீங்க நியூஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. அங்க இப்போ ஒரு புதுசான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவிலியன்ஸ் இல்லைன்னா பீப்புள் அசோசியேட்டட் வித் திஸ் மிலிட்டன்ட் குரூப்ஸ் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு, கமாண்டோ யூனிஃபார்ம் போட்டுட்டு, கன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போலீஸ் மாதிரி போயிடுவாங்க குக்கி ஏரியாக்குள்ள. அங்க சுட்டு கொண்டுடுவாங்க. they'll get out also. ஸோ நான் போன ஒரு வித்தின் 2-3 டேஸ்லவே கொக்கேன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி 3 பேரை கொன்னாங்க. பீப்புள் ட்ரெஸ்ட் இன் தி ஸ்டேட் யூனிஃபார்ம். ஸோ நான் அங்கே போன பிறகு ஐ டிட் அ லிட்டில் பிட் ஆஃப் கேரவானில் எழுதின கவர் ஸ்டோரியில் கொஞ்சம் நான் கவர் பண்ணேன், சம் விக்டிம்ஸ் ஃப்ரம் மே. பட் அதை தாண்டி இனிமே என்ன நடக்குது ரியல் டைம் ரிப்போர்ட்டிங் தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். Because there was still a lot happening, but அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல from May 3rd till June, July, by the end of June people started covering, more national media channels started coming. July அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் there was regular reportageனே வச்சுக்கோங்க. பட் May and till the middle of June என்ன நடந்ததுன்னு ஆக்சுவலி even till now I feel like there's not proper reportage. ஏன்னா reportage is something which needs to happen every day இல்லையா? அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள், and only people who can do that is people who are there. அங்க இருக்கிற மீடியா குரூப்ஸால தான் அதை பண்ண முடியும். நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா பொதுவா மெனி ஆஃப் த நேஷனல் ஏஜென்சிஸ் அவங்களோட பியூரோ வந்து குவஹாட்டியில இருக்கும். இம்ஃபால இருந்த சில ஏஜென்சிஸோட ஜேர்னலிஸ்ட் கூட மெய்தேயா தான் இருந்தாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, within Imphal on the 3rd and 4th when they were burning down different places, மெய்தேஸ் வந்து மெய்தே கிறிஸ்டின் சர்ச்சஸை கூட எரிச்சிருக்காங்க. மோர் தென் 200 மெய்தே கிறிஸ்டின் சர்ச்சஸை எரிச்சிருக்காங்க. மெய்தே கிறிஸ்டின்ஸ் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. மெய்தேஸே மெய்தே கிறிஸ்டின்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. நீங்க மாறுங்க, யூ ஹாவ் டு கன்வெர்ட் டு சனமஹிசம் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் டார்கெட்டட் தேர் ஓன் கம்யூனிட்டி பட் அ டிஃப்ரெண்ட் ரிலிஜன். இப்போ கூட இந்த இஷ்யூ வெளியே வரல. Because Meitei Christians வேலியில் இருக்கிறவங்க they are still scared. So close to 350 odd churchesல வந்து 257 something are Meitei Christian churches. இதை வந்து மீடியாவே வந்து இது like some national journalists who are there told me that அங்க இருக்கிற லோக்கல் ஜேர்னலிஸ்ட் இதை நீங்க போடாதீங்க, இந்த சர்ச்சோட போட்டோவை போடாதீங்கன்னு they have told national journalists. இதை நான் கேட்டேன். நான் கூட அந்த சர்ச்சஸ் போயிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா அதை சுத்தி மெய்தே ஏரியா இருக்கும். ஸோ யூ கான்ட் ஈவன் கோ டு தட் மெய்தே கிறிஸ்டின் சர்ச் அண்ட் டேக் அ பிக்சர். நீங்க மெய்தே கிறிஸ்டின்ஸ் கிட்ட பேச போனீங்கன்னா அங்க ஒரு ஏரியால ஒரு 4 ஃபேமிலிஸ் இருக்கும், மெய்தே கிறிஸ்டின் ஃபேமிலிஸ். அவங்க கிட்ட நீங்க பேச போனீங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. மெனி ஆஃப் தெம் ஹேவ் லெஃப்ட். மெய்தே கிறிஸ்டின்ஸே வந்து தே ஹேவ் லெஃப்ட். மெனி ஆஃப் தெம்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஃப்ளெட். ஏன்னா அவங்களை அடிச்சிருக்காங்க. இந்த சனமஹி குரூப், சனமஹின்னு சொன்னல, இப்போ வந்து சனமஹிசம் ரிவைவ் பண்ணணும்னு நிறைய குழுக்கள் இருக்காங்க. அதுல ஒரு குரூப் வந்து இந்த அரம்பாய் தெங்கோல். ஸோ அரம்பாய் தெங்கோல்ல சார்ந்த அசோசியேட்டடா இருக்கிற வாலண்டியர்ஸா என்ன லீடர்ஸா அவங்க இந்த மெய்தே கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் நீங்க இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுங்க, தட் ஐம் லீவிங் கிறிஸ்டியானிட்டி, ஐம் கன்வெர்ட்டிங் டு சனமஹிசம் அப்படின்னு நீங்க சைன் பண்ணி கொடுங்கன்னு இவங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பீப்புள் ஹூ ரெஃப்யூஸ் டு டூ இட் were beaten up. Some people did it, they signed it and they burnt the Bible. என்ன பண்ணோம்னா நீங்க அதை பண்ண உடனே பைபிளை பர்ன் பண்ணணும், பண்ணலன்னா அடிப்பாங்க. Some of the people that we spoke to said that வெரைட்டி அடிச்சாங்க, அவங்களோட சர்ச்சை எரிச்சாங்க. So this is Meitei, they are Meiteis themselves. So this is one thing that has not come out at all. இது வரைக்கும் இதை பத்தி அவ்வளவு பேசல. சில பேர் எழுதியிருக்காங்க, இப்போ மெய்தே கிறிஸ்டியன் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் இது நடக்கும்போது இது இம்ஃபால்ல நடக்குது. இம்ஃபால் இஸ் வேர் தி சிஎம்எஸ் மினிஸ்டர்ஸ் ஆர். அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ புரோஜன் சிங், ஹி இஸ் ஹிம்செல்ஃப் அன் எம்எல்ஏ, ஹிஸ் மெய்தே கிறிஸ்டியன். அவரோட சர்ச்சும் எரிச்சிருக்காங்க. அவரை வந்து நான் மீட் பண்ண பல வாட்டி ட்ரை பண்ண, அவர் ஊர்ல இல்லைன்னு இல்லை, ஹி டசன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஸோ இம்ஃபால்ல இருக்கிற மைனாரிட்டி, அஃபெக்டட் மைனாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெய்தே கிறிஸ்டியன்ஸ். ஆக்சுவலி தே ஹேவ் ஆக்சுவலி பின் டார்கெட்டட். இப்போ அவங்க ஏதோ நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தி மெய்தே கிறிஸ்டியன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எவ்ரிதிங் இஸ் நெகோசியேஷன் தானே. அவங்க வந்து நம்மளுக்கு இந்த சர்ச் எல்லாம் மெய்தே கிறிஸ்டியன்ஸ்குள்ளவே கொஞ்சம் எலீட் பீப்புள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த சர்ச்சுக்கு இவ்வளோ காசு கொடுங்கன்னு தே ஆர் டாக்கிங் வித் தி ஸ்டேட். பட் அதை தாண்டி அங்க இருக்கிற பொதுவான மெய்தே கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா நவ் ஆல்சோ தே கான்ட் ப்ரே. தே ஹேவ் நோ சர்ச்சஸ் டு கோ ப்ரே அட்.
அவங்க வீட்டுக்குள்ள ப்ரேயர் பண்ணாலும் they can't pray loudly. That is the situation with Meitei Christians. இது நான் ஏன் சொல்றேன்னா, லைக் எல்லாரும் நம்ம மெய்தே குக்கின்னு பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலி திஸ் ப்ராப்ளம் இஸ் அஃப்கோர்ஸ் அட் த சென்டர் ஆஃப் இட் இஸ் மெய்தே. பட் இதோட நம்ம மெயினாக யாரை பற்றி பேசணும்னா மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா இம்ஃபால்லவே நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியை மெய்தேஸவே டார்கெட் பண்ணுறீங்க. யூ டென்ட் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம், ரைட்? யூ டென்ட் டூ எனிதிங் டு ஸ்டாப் த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் தெம். ஸோ குக்கீஸ் ஒரு பக்கம் தேர் கம்ப்ளீட்லி அவுட். இப்போ நீங்கள் மணிப்பூருக்கு போனீங்கன்னா குக்கி டெரிட்டரியில் மெய்தேஸ் வர முடியாது, இம்ஃபால குக்கீஸ் போக முடியாது. தட் இஸ் அண்டர்ஸ்டுட், ரைட்? அதை தாண்டி குக்கீஸ் டிஸ்பிளேஸ்ட் இருக்காங்கல்ல, மோர் தென் 40,000 people ஆர் ஸ்டில் இன் மணிப்பூர். அவங்களோட ரிலீஃப் கேம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா there is nothing coming from the state government. அவங்களே காசு போட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இவங்களே காசு போட்டு இவங்களே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தட் டசன்ட் மீன் தட் இம்ஃபால்ல இருக்கிற ரிலீஃப் கேம்ப்ஸ்லாம் அப்படியே இட்ஸ் லைக் கிராண்ட் அப்படி ஒன்றும் இல்லை. தேர் நாட் டூயிங் மச் ஃபார் தேர் டிஸ்பிளேஸ்ட் ஆல்சோ. பட் இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் அஃப்கோர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். பட் 2-3 இயர்ஸாக வந்து அது ஒரு ஹேட்ரடாக கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற அந்த மெய்தே பாப்புலேஷன் ஹூ இஸ் த மெஜாரிட்டி, இங்கே மெஜாரிட்டியோட மனசில் வந்து இஃப் யூ புட் ஹேட்ரட் வாட் கேன் ஹேப்பன் இஸ் திஸ் இஸ் அ வெரி கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் தட். அதை தூண்டி விட்டு இவங்க வந்து இல்லீகல் டெரரிஸ்ட் பாப்பி கல்டிவேட்டர்ஸ், பெண்களை பற்றி தப்பாக பேசுறது, குக்கி பெண்கள் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கேவலமாக. ஈவன் when that video came out, நீங்கள் வேலைக்குள்ளே போய் யார்கிட்டாவது பேசுனீங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு அவங்க தப்பாக தான் பேசுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தப்பாக தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்லோவாக அந்த நேரட்டிவை பில்டப் பண்ணி லாஸ்ட்டில் வந்து இது வெடிச்சதுன்னு சொல்ல முடியாது, இட் வாஸ் இன் த மேக்கிங். இந்த மாதிரி பண்ணால் somebody should be responsible, there has to be justice. அந்த மாதிரி கேள்விகளே வந்து இந்த குக்கி மக்களுக்குள்ள இல்லை இப்போ. ஆனஸ்ட்லி தேர் லைக் we won't get justice. நம்ம டெரிட்டரிக்குள்ளவே இருந்துக்கிறோம், நாங்கள் வந்து என்ன பண்ணணுமோ இங்கவே பண்ணிக்கிறோம், we will defend our borders. இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. அது வந்து எவ்வளோ till what extent this is going to work எனக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் ஒரு since I have been there has been no change. பொலிட்டிக்கல் சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். இந்த மாதிரி யூஜிஸ் அங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் மிலிட்டன்ஸ் அட் எனி டைம் தே கேன் வேர் யூனிஃபார்ம், கம் இன் டு குக்கி டெரிட்டரி, ஷூட் பீப்புள் அண்ட் கோ அவுட். அதை வந்து அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. 5 பேரை அப்படி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 5 of them have been released on bail. ஒருத்தரை வந்து டெல்லி கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் the Manipur state government அது ஒரு மெய்தே ஸ்டேட்னு தான் சொல்ல முடியும், because they are not doing anything for the cookies. Complete failure of journalism. அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், நேஷனல் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், mainly the journalists there. That's also another thing, right? That's a lesson for all of us. அது வந்து it has to be a question for us. நாங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றோம்? இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கம்யூனிட்டிக்கு சப்போர்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த கம்யூனிட்டி இட் ரெப்ரசன்ட்ஸ், அவங்க வந்து ஒரு கலவரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியவே வந்து இரேஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, வேர் ஷுட் ஜேர்னலிஸ்ட் பொசிஷன் யுவர் செல்ஃப்? நீங்க வந்து அந்த கம்யூனிட்டிலேருந்தே இருக்கலாம், ஆனாலும் நீங்க வந்து ஹவு கேன் யூ லைக் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் டு த ட்ரூத்? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, தட்ஸ் சம்திங் தட் ஈவன் ஐம் ஸ்டில் நாட் ஏபிள் டு ஆன்சர். பிகாஸ் எப்படி அவங்க வந்து இதை ரிப்போர்ட்டே பண்ணல, எப்படி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஹாரிபிள் கிரைம்ஸ் நடக்கும்போது they just close their eyes. Not only did they close their eyes, இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா they are all justifying. அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டே வந்து ரொம்ப ஐ மீன் அங்க அவ்வளோ ட்ரைபல் ஜேர்னலிஸ்ட் இல்லை. ஆனஸ்ட்லி நான் வந்து இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் காங்கோப்பில ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இருக்காரு, அவரால் கூட எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ட்ரைபல்ஸ் ஹேவ் நோ ஜேர்னலிஸ்ட், so to say. There are very few people. அவங்களோட லோக்கல் சேனல்ஸ், அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல சில நான் ஜேர்னலிஸ்டிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். பட் அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஜேர்னலிஸ்ட், 95% ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா மெய்தேஸ் தான். ஸோ யா, ஐ திங்க் ஐவ் பின் லைக் ஆல் ஓவர் த பிளேஸ். பட் ஃபார் மீ த பிக்கெஸ்ட் லெசன் ஃப்ரம் திஸ் இஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாக்கேட், ஒரு ஏரியாவில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பிளாக்கேட் இருக்குன்னா, இன்ஃபர்மேஷனே வெளிவரலன்னா, பிகாஸ் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட் தேர் ஹேவ் காம்ப்ரமைஸ் தெம்செல்வ்ஸ், வாட் ஆர் வி கோயிங் டு டூ?
ஏன்னா மணிப்பூர் இஸ் இன் த நார்த் ஈஸ்ட் இஸ், பட் இட்ஸ் இந்தியா, ரைட்? இட்ஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்ஃபர்மேஷன் பிளாக்கேட் இருக்குன்னா, வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஹவ் ஆர் வி கோயிங் டு கோ பியாண்ட் இட்? உத்தரப்பிரதேஷா இருக்கலாம், மத்திய பிரதேஷா இருக்கலாம். இப்போ வந்து நீங்க உத்தராகண்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, there is a major place, major area there where there's anti-Muslim violence brewing. அங்க ஒரு anti-Muslim sentiment is growing. அங்க இருக்கிற local journalists aren't reporting about it. So what should we do? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கு. I don't know how to address it. But yeah, எனக்கு the biggest question that I have had is, I've been there since June. நான் எழுதிட்டே இருக்கேன், wherever I can I'm writing about it. But objective report பண்ணாலும் objective report பண்றது is this objective reportage. If you ask me, it's not being neutral, it's being truthful. இப்படிதான் நான் சொல்றேன். There's nothing called neutrality. நீங்க வந்து நான் மெய்தேஸ்க்கும் எழுதணும், குக்கீஸ்க்கும் எழுதணும், அப்படியெல்லாம் நீங்க ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போக முடியாது. Of course you have to write about the Meiteis, but what are they doing? மெய்தேஸ் வந்து அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயும் there are a lot of people who are affected by it. பட் நீங்க மெய்தேஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் தான் ப்ரிடாமினண்டா அஃபெக்டடா இருக்காங்க. மெய்தேஸ்ல இருக்கிற ரூலிங் கிளாஸா இருக்கட்டும், எலீட் மக்களா இருக்கட்டும், they're all very convenient. ஆனா நீங்க குக்கீஸ்ல பாத்தீங்கன்னா all the elite of the cookies, right? Government officers, bureaucrats, அவங்க எல்லாம் இன்ஃபால்ல இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எரிக்கப்பட்ட வீடுங்க பாத்தீங்கன்னா are of the elite of the cookies. They are the first ones who ran. ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு இட்ஸ் வெரி ஆப்வியஸ். பட் இந்த மாதிரி when you're writing about Meiteis, that we have to write about who's affected from them, but who's also perpetuating the violence. So அதுக்கப்புறம் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா there are some people who are regularly reporting. Thankfully அதுக்கப்புறம் there have been at least 4 or 5 people. But அந்த அக்கௌண்டபிலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்றது, யாரு வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள், இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் என்ன, when will the central government really address this, what is the real cause of this, land பத்தி why is this Meiteis asking for ST, அந்த land விக்கிறதுக்கு இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, Meiteis are saying we will make all land the same, tribal districtsல இருக்கிற லேண்ட் கூட வாங்குற மாதிரி நம்ம பண்ண போறோம், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து இதுக்கு பின்னாடி வந்து land is one of the main reasons. Why is it the main reason? Meiteisக்கும் குக்கீஸ்க்கும் STஸ்க்கும் அங்க இருக்கிற ட்ரைபல்ஸ்க்கும் நான் ட்ரைபல்ஸ்க்கும் வித்தியாசம் என்ன? They're still not talking. I mean அது ஒரு கிளியரா இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் இன்னுமே வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இப்போ வயலன்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல எது நடக்குது, எல்லாரும் கன்ஸை வச்சு, ஐ மீன் தட்ஸ் another thing, ரைட்? நீங்க அங்க உள்ள போனீங்கன்னா எவ்ரிபடி, நீங்க வேலியா இருக்கட்டும் இந்த சைடா இருக்கட்டும், எவ்ரிபடி ஹேஸ் வெப்பன்ஸ். வெப்பன்ஸ் நீங்க வேலியில பாத்தீங்கன்னா ரோட்லவே they'll be cocking their guns and all. That's how it is. Like ரோட்ல வேணா if there is a conflict happening. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்போர்ட் பண்ணி தான் வந்தேன். அங்க ஒரு செப்டம்பர் 8க்கு ஒரு பஃபர் ஜோன்ல வந்து அது ஒரு மிக்ஸ் மார்க்கெட்டா இருந்தது பலேல்னு சொல்லி. அங்க வந்து ஒரு ப்ராப்பர் அங்க எரிக்கிறாங்க, வீடெல்லாம் எரிக்கிறாங்க. ஐ எம் கோயிங் டு பலேல். அதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா ரோட்ஸ்ல எல்லாம் சைட்ல எல்லாம் பீப்புள் ஆர் வித் கன்ஸ், தேர் காக்கிங் இட். அவங்க வந்து தேர் டேக்கிங் அவுட் இந்த ஃபேக் யூனிஃபார்ம் எடுத்து போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓப்பனா நடக்குதாங்க, யூனோ. அண்ட் ஒன்ஸ் யூ கோ இன்சைட், அந்த நாள் என்ன நடந்ததுன்னா close to 30 to 40, we don't know the number, அவங்க குக்கி ஏரியாக்குள்ள போயிட்டாங்க. 40 people wearing these police uniforms. அவங்க ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு ஒரு நாகா வில்லேஜ்குள்ள போயிட்டு they stood on top of that Naga village and they fired at the Kuki area. Fired means they also bombs, they dropped bombs. Then after that Assam rifles and the army உள்ள போய் they tried keeping them out. அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு, those 40-50 people அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு the mob came into Palel. They burnt down half of Palel. அதுக்கு நடுவுல வந்து the SP of of the police officers, they negotiated with the local volunteers and got these 40 whatever how many more people released. And the fake officer, and they're all militants or armed Meiteis, enna solradhunu theriyala, because different people are saying different things. They had worn these uniforms of police commandos. அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு
இவங்க இந்த ட்ராமா எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் அ வீடியோ, மை ஹோல் ரிப்போர்ட். நான் அது கேரவானுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எஸ்பி ஆஃப் தேங்னோபால் அந்த டிஸ்ட்ரிக்ட் அங்க நின்றுட்டு இருக்காங்க. மலையில இருந்து கீழே வராங்க இவங்க, வந்து ஒரு போலீஸ் வேனுக்குள்ள ஏறி போயிடும். திஸ் இஸ் லிட்டரலி வாட் ஹேப்பன். அந்த போலீஸ் வேன் இஸ் லைக் ஒஃபிஷியல் போலீஸ் வேன். எஸ்பியே வந்து போங்கன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. எஸ்பி ஆஃப் தேங்னோபால், எஸ்பி ஆஃப் கப்சிங், ஒன் மோர் டிஸ்ட்ரிக்ட், அவர் தான் வெளியே கூட்டிட்டு போறாரு. அந்த வழியில தான் இந்த எரிக்கிற இதெல்லாம் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா they are trying to create pressure for what? For the release of these people. These people had gone in and fired at Kuki district, Kuki villages, because they fired residents of 14 villages. They left and they went. இப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த 14 villagesல ஒரு பகுதி 2 villages எரிச்சிட்டாங்க. Rest of them they all left that village and went. இப்போ அவங்க ரிலீஃப் கேம்ப்ல இருக்காங்க. அந்த ஃபுல் ஏரியா பாத்தீங்கன்னா இப்போ இட்ஸ் வல்னரபிள், so they can't go back. So this happened on the 8th of September. இப்போ the past few days I would have heard 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணோன்னு அங்கே ஃபுல் வேலியில ஃபுல் ப்ரொடெஸ்ட் நடந்து ஃபைனலாக அவங்கள ரிலீஸ். அண்ட் தீஸ் பீப்புள் வேர் வேரிங் திஸ் யூனிஃபார்ம்ஸ், தே ஹேட் அம்யூனிஷன் வித் தம். இப்போ வேலியில உள்ள இருக்கிறவங்க கிட்ட எந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்குன்னா, வேலியில இருக்கிற ஆர்மரிஸ், அவங்களோட ஸ்டேட் ஃபோர்ஸஸோட ஆர்மரிஸ்ல இருந்து கொள்ளடிச்சிருக்காங்க. மெனி கன்ஸ், க்ளோஸ் டு 6,000 கன்ஸ், லேக்ஸ் ஆஃப் அம்யூனிஷன் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் ஃபவுண்ட் வித் தீஸ் கன்ஸ் அண்ட் அம்யூனிஷன். அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே யூஏபிஏ போட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்கள வந்து பெயில்ல விட்டுருக்காங்க. பிகாஸ் தேர் வாட் தி ஜட்ஜ் செட் இஸ், அவங்க டெரர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ்டா இருக்கிறாங்கன்னு வி குடன்ட் எஸ்டாப்ளிஷ். பிளஸ் பப்ளிக் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுது அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராட்லி தெர் இஸ் நோ லா அண்ட் ஆர்டர் இன் மணிப்பூர். பிரேன்சிங் வந்து அவர் ஏதோ சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கும் வந்து என்ன சொன்னார்னா, நேற்று என்ன சொன்னார்னா, எல்லாரும் வந்து உங்க வெப்பன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணிடுங்க, இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்போம் இப்படின்னா அவர் வந்து ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாரு. So in the situation will continue till the central government does something. Till now the central government has done nothing. They are part of the problem. That's it. I think I